My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET UG 2025 examination நடக்கும்போது சில இடங்கள்ல மத்திய பிரதேஷ்லயும் சென்னையில ஆவடியிலயும் சில மாணவர்கள் பவர் ஃபெயிலியர்னால பாதிக்கப்பட்டாங்க. அப்படி பாதிக்கப்பட்ட சில மாணவர்கள் ஹை கோர்ட்ல கேஸ் அப்படிங்கிறதும் ஃபைல் பண்ணாங்க. நமக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் வந்துடும் அப்படிங்கிறது தான் நம்ம எதிர்பார்ப்பாக இருக்குது. அதுக்கு முன்னாடி OMR ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது வரும். இதை பற்றி நேற்றுக்கு நம்ம ஒரு வீடியோவும் போட்டிருந்தோம். பட் அதில் நிறைய பேர் இந்த கேஸ்னுடைய அப்டேட் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டிருந்ததுனால ஹை கோர்ட் ஆஃப் மத்திய பிரதேஷ் ஆஸ் வெல் அஸ் மெட்ராஸ் ஹை கோர்ட்டில் என்ன மாதிரியான கேஸ் அப்டேட் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அட் த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ ஒரு கல்வியாளராக நான் ரிசல்ட்டை பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தட் இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். NEET UG 2025 எக்ஸாமினேஷன் நடக்கும்போது மத்திய பிரதேஷில் இண்டோர் பகுதியிலையும் அதே மாதிரி சென்னையில் ஆவடி போன்ற சில இடங்கள்லையும் நமக்கு பவர் ஃபெயிலியர் அப்படிங்கிறது இருந்துச்சு. இதனால் சில மாணவர்கள் பாதிக்கப்பட்டாங்க. அவங்கெல்லாம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தாங்க. மத்திய பிரதேஷில் சில கேஸ் ஃபைல் ஆச்சு. சென்னை ஆவடிலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்லையும் சில கேஸ் அப்படிங்கிறது ஃபைல் ஆச்சு. ஸோ மத்திய பிரதேஷை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்ன பண்ணாங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஸ்டே கொடுத்தாங்க ரிசல்ட்டுக்கு. அதுக்கப்புறம் அந்த 11 சென்டர்ஸை தவிர பாதிக்கப்பட்ட 11 இடங்களை தவிர மற்ற இடங்களில் ரிசல்ட்டை வெளிவிடுவதற்கு எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேவை லிஃப்ட் பண்ணாங்க. இதுதான் இப்போதைக்கு கடைசியாக இருந்த ஸ்டேட்டஸாக இருந்துச்சு. அண்ட் அகைன் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிலேருந்து ஒரு ரிப்போர்ட் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கரண்ட் ஃபெயிலியர் பவர் ஃபெயிலியர் அப்படிங்கிறது உண்மைதான். அதில் மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது பண்ணோம். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் எங்கே பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எந்தெந்த இடங்களில் பவர் ஃபெயிலியர் வந்துச்சோ மத்திய பிரதேஷில் இண்டோரில் அந்த பகுதியில் மாணவர்கள் எழுதின நம்பர் ஆஃப் கொஷின்ஸும் பவர் ஃபெயிலியர் இல்லாமல் நார்மலாக இருக்கக்கூடிய இண்டோரில் இருக்கக்கூடிய நார்மல் சென்டர்ஸில் பவர் ஃபெயிலியரில் அஃபெக்ட் ஆகாத சென்டர்ஸில் மாணவர்கள் எழுதின நம்பர் ஆஃப் கொஷின்ஸும் ஆவரேஜ் பண்ணி பார்த்தா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி NTA தரப்புலேருந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. இந்த ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் இந்த கோர்ட் கேஸ் அப்படிங்கிறது வருகிற 5ஆம் தேதிக்கு ஒத்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ நமக்கு ஜூன் 5 தான் மத்திய பிரதேஷில் நெக்ஸ்ட் ஹியரிங் அப்படிங்கிறது வருது. ஆனால் அதுக்கு முன்னாடி நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்ன மாதிரியான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாதிப்பு அதாவது பவர் ஃபெயிலியர் நடந்தது உண்மைதான். ஆனால் இதில் மாணவர்கள் பாதிக்கப்பட்ட மாதிரி தெரியல அப்படிங்கிற ஒரு வாக்குவாதத்தை முன் வச்சிருக்கிறாங்க. இதுதான் இப்போதைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ். அண்ட் தமிழ்நாட்டில் மத்திய பிரதேஷ் மாதிரியே தமிழ்நாட்டிலையும் கேஸ் போட்ட அந்த கோர்ட்டினுடைய கேஸ் ஹியரிங் அப்படிங்கிறது ஜூன் மாதம் 2ஆம் தேதி தான் நமக்கு நெக்ஸ்ட் ஹியரிங் அப்படிங்கிறது வருது. ஸோ இந்த கோர்ட்டினுடைய அப்டேட்டை பொறுத்து அங்கே கேஸ்னுடைய ஸ்டேட்டஸை பொறுத்து நமக்கு நீட் ரிசல்ட்ஸ் வர்றதுல பெரிய டிலே அப்படிங்கிறது இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ஒரு கல்வியாளர் நான் எப்படி பார்க்குறேன்னா இப்போதைக்கு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியினுடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்குது அப்படின்னா பவர் ஃபெயிலியர் நடந்தது உண்மைதான். ஆனால் இதில் மாணவர்கள் பெரியதளவில் பாதிக்கப்படலை அப்படிங்கிறத முன்வைக்கிறாங்க. ஆனால் ஹைகோர்ட்டில் மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நீட் எக்ஸாம் நடந்த அன்னைக்குரிய சிசிடிவி ரெக்கார்டிங்கும் அதுக்கு முந்தின நாட்களில் உள்ள 2 நாட்களுக்குரிய சிசிடிவி ரெக்கார்டிங் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ அதை கொடுப்பதற்கு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி டைமும் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் நெக்ஸ்ட் ஹியரிங் ஜூன் 5 வரைக்கும் போயிருக்கு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் அது தவிர நமக்கு சென்னையில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வேறு ஏதாவது NTA தரப்புலேருந்து ஏதாவது ரிப்போர்ட்டோ அல்லது அனாலிசிஸோ ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா அதை பொறுத்து ஆனரபிள் ஹைகோர்ட்டில் நமக்கு ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு இந்த கோர்ட்னுடைய ஸ்டேட்டஸும் அதே மாதிரி நீட் ரிசல்ட்ஸுடைய ஸ்டேட்டஸும் தெரிய வரும். ஸோ இப்போதைக்கு நீட் ரிசல்ட்ஸில் பெரிய டிலே வராத மாதிரி தான் தெரியுது. மாணவர்கள் கிரேஸ் மார்க் கேட்குறாங்க அல்லது ரீநீட் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. பட் ரீநீட் நடப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு தான். ஸோ அதனால் அது நமக்கு பெரிய அளவில் கை கொடுக்காது. ஒருவேளை பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு அவங்களுக்கு கிரேஸ் மார்க் அப்படிங்கிறது வேணால் அவங்க கேட்கலாம். ஸோ அதுதான் இப்போதைக்கு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களோட நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க் யூ ஸோ மச்.